தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை அல்ல அல்ல அது எடுக்க எடுக்க நமக்கு புதிய காரியங்களை கொடுக்கிற பொக்கிஷமாக இருக்கிறது அவருடைய வேதாகமம். அவருடைய வார்த்தைகளை நன்கு இன்னமும் ஆராய்ச்சி செய்யக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த நாட்களிலும் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள், புத்தக வல்லுநர்கள் இன்னமும் இந்த வேதாகமத்தை அவர்கள் தங்கள் கரங்களில் எடுத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இன்ற நாளிலும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவுடனான தருணங்களை பற்றி ஒவ்வொரு தருணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 13 வார தொகுப்பாக இந்த வேளையிலும் நாம் இந்த நாளுக்கான பாடத்தை ஒரு முக்கியமான நபரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவை சந்தித்த ஒரு முக்கியமான நபர். அவர் யூதருக்குள்ளே பெரிய தலைவன், ஒரு ஆசிரியர். அநேகராலும் இவருக்கு இருக்கிற ஞானத்தை போன்று வேறு யாருக்கும் கிடையாது என்று சொல்லப்படுகிற நபர். அவர் இயேசுவிடம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வருகிறார். அவர் சந்திக்கும் பொழுது இயேசு சொன்ன காரியங்கள் இவருடைய ஞானத்திற்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலின் தலை சிறந்த ஒரு ஆசிரியர், ஒரு தேவாலய தலைவன். நான் ஏற்கனவே சொன்னேன், யவீருவை பற்றி நான் சொன்னேன். இது யவீரு அல்ல, யவீரை காட்டிலும் இவன் ஒரு பெரிய தலைவன். அவர் நடந்து சொல்லும்போது ஊர் மக்கள், ஐயா வர்றாரு, கனம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஊரில் சில பேர் சொல்லுவோம்ல, சில கிராமங்களில் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அதை விட பயங்கரமான மதிப்பு உள்ள ஒரு மகன். யார் தெரியுமா? வசனத்தை நாம் படிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 1-15 வரை. 1ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவருக்கு பிரதியுத்தமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒருவன் மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இங்கு பாருங்கள், நிக்கோதேமு கேட்ட கேள்வி என்ன? ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்லும்போதே இயேசு அவனுக்கு பதில் கொடுக்கிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இவன் கேள்வியே கேட்கல. இவன் முதல்ல எடுத்தோன்னே ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்தை தேடி அவர்கிட்ட வர்றான். இது ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த நிக்கோதேமு ஒரு ஆசிரியர் மட்டுமல்லாமல் ஒரு அதிகாரி, ஒரு வேத வல்லுனர். இவன் ராத்திரியிலே வருகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், இவன்கிட்ட நம்ம நிக்கோதேமுட்ட ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கே அது புரியாத மாதிரி இருக்கும். 7ஆம் வசனம் இருக்குது பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயிக்க வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறார், ஆகிலும் அது இன்ன இடத்திற்கு வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயே. இப்போ தெரியுதா? முதல் வார்த்தை அதிகாரி தான் போட்டிருக்கும். கீழே போக தான் நிக்கோதேமு யாருங்கிறது நமக்கு ரிவீல் ஆகும். அவன் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயே. மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டறிந்ததை குறித்தும் சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உனக்கு சொல்லியும் நீ விசுவாசிக்கவில்லை. பரம காரியங்களை உனக்கு சொல்வனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று கேட்கிறார். இந்த நிக்கோதேமு எப்படிப்பட்டவன்? ஒரு ஞானி,
ஒரு போதகனிலும் ஒரு ஞானமான போதகன், அநேக சீஷர்களை உடைய போதகன், அநேக இவனுக்கு கீழாக நிறைய மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். இவன்கிட்ட ஆண்டவர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லும்போது இவனுக்கே புரியலை. என்னடா இது, ஒருவன் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்றாரு. நான் போன பாடத்தில் சொன்னேன், எவ்விரு காலத்தில் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று, மறுபடியும் பிறக்க வேண்டும் சொல்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு இவருக்கு புரியலை. உடனே இவர் கேட்கிறார், நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும், நான் எப்படி மறுபடியும் என் தாயின் கர்ப்பத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதுக்கு சொல்லுகிறார், சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் உண்மையிலே அது எவ்வளோ ரிலேட்டடான விஷயத்தை நம்ம படிச்சுக்க போகிறோங்கிறத நம்ம போக போக தெரியும். 1 பேதுரு 1:23 இப்படி சொல்லுகிறது. எப்படின்னா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். நாம் இந்த உலகத்தில் பாவத்தில் அதிகமான பாவத்தில் சிறு வயது முதற்கொண்டு நமக்கு விவரம் தெரிகிற வயது வரைக்கும் நாம் இருந்து கொண்டு இருக்கலாம். நாம் பாவத்தில் நம்ம மூழ்கி நீச்சல் அடித்து கொண்டு இருக்கலாம். தேவன் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வரக்கூடுமானால், ஒருவன் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறத்தல் என்றால், நான் சொன்ன முதல்ல, அது இருக்கிற காரியத்தை அப்படியே மாற்றுறது கிடையாது. இருக்கிற காரியத்தை முதலாவது இருந்து ஆரம்பிக்கிறது. இதான் ரீஃபார்மேஷனுக்கும் ரீஜெனரேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். என்னுடைய காரியம், என்னுடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டது, இதை நான் சரி செய்து வாழ்வது ரீஃபார்மேஷன். என் வாழ்க்கையில் இருக்கிற பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இதன் பிறகு ஆரம்பத்திலிருந்து நான் வாழ்வது புதிதாக பிறக்கிறதுக்கு அர்த்தமாக இருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15:54 நாம் படிப்போமே. அதே மேலே இருக்கிற விஷயம் இல்லை. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்கிற போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். எப்போது? புதிய வாழ்க்கையை நாம் பெறும் பொழுது, நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது, நாம் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிறத்தல் என்றால், நான் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. பிறத்தல் என்றால் ஜலத்தில் மூழ்கி ஜலத்திலிருந்து எந்திருப்பது மாத்திரமல்ல, அது தான் சிம்பாலிக். ஆனால் அது மாத்திரமல்ல, அதன் பிறகு நாம் வாழப்போகிற வாழ்க்கை தான் நாம் உண்மையாகவே மறுபடியும் பிறந்திருக்கோமா என்கிறதை இந்த உலகத்திற்கும் சரி, இந்த சமுதாயத்துக்கும் சரி, தேவதூதர்களுக்கும் சரி, சாத்தானுக்கும் சரி தெரியப்படுத்துகிற வாழ்க்கை தான் சொல்கிறேன். அழியாமையாக நம்முடைய சரீரம் மாறும் வரைக்கும், சாவுக்கு எதுவாகிய இது சாவாமை தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5:4 விதமாக கூறுகிறது, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம், அதாவது இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காய் போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை சற்று அழகாக பவுல் சொல்கிறார். இந்த போர்வையை, இந்த உருவத்தில் இருக்கிற நாம் இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல், பாவம் செய்து கொண்டிருக்கிற நாம் இந்த பாவத்தை என்னை விட்டு போகணும் அப்படிங்கிறத விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும் என்று நாம் போர்வையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதை நம்ம தூக்கி போடாமல் ஜீவன் நமக்கு வேணும், நம்முடைய மரணத்தை அழிக்கிற, மரணத்தை நம்மை விட்டு அகன்று செல்கிற ஜீவ போர்வை நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நாம் விரும்புகிறோம். ரீஃபார்மேஷன் நமக்கு இருக்க வேண்டாம், ரீஜெனரேஷன் நமக்கு இருக்க வேண்டும். நாம் இருக்கிறத வச்சே நம்ம சரி பண்ணி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டி பரலோகத்திற்கு டிக்கெட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். நான் போன சபைகள் எல்லாத்துலேயும் நான் இந்த ஒரு எடுத்துக்காட்டை சொல்வேன். சிறு வயதில் எனக்கு இருந்த ஒரு ஆசை, கொஞ்சம் சிரிக்கும் வண்ணமாக இருந்தாலும் உண்மையாகவே நான் யோசித்து பார்த்தது, என்னுடைய வீட்டில் இந்த சம்பவங்களை எல்லாம் நடக்கும்போது ஜெபம் பண்ணுவாங்க, பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப வைராக்கியமாக ஜெபம் பண்ணுவாங்க, தினமும் வீட்டு ஜெபம் நடக்கும். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு
இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் யோசித்தது உண்டு. என் வீட்டில் இருக்கவங்களாம் பரலோகத்துக்கு போவாங்க, அப்போது அவங்களுடைய காலை பிடிச்சிட்டு நம்ம பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது யோசித்து அதை பற்றி நம்ம கனவு கூட வரும்னு சொல்லுவாங்கள்ல, சில விஷயங்கள் அதிகமாக யோசிச்சா கனவுல வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கண்டிருக்கிறேன். இப்போ அதை யோசித்து பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. அவன் சொந்த ரட்சிப்பு அவன் கையில் தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் நோவா நல்லவனாக இருந்தால் நோவாவுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள். அதை இப்பொழுது நாம் சாக்குபோக்காக வைத்து கொள்ள முடியாது. இப்பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். ஒருவன் அல்லது ஒரு குடும்பத்தில் ஒருவன் இல்லை, ஒருவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் மறுபடியும் மறு வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்ள விரும்பினால் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அவன் பெற்றுக்கொண்டும் புதிய வாழ்க்கையை அவன் துவங்காமல் பழையவைகளே அவன் தன்னைத்தானே குழப்பிக் கொண்டு இருந்தால் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிற ஒரு மகனாக இருக்கிறான். நிக்கோதேமு ஒரு பணக்கார மனிதர். நிக்கோதேமை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு கற்றுத்தருகிற பாடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிக்கோதேமு ஒரு பணக்கார மனிதர். அவர் எருசலேமில் ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டாரா அல்லது அவருக்கு ரட்சிப்பின் வழி தெரிந்ததா? இல்லை. அடுத்தது, நிக்கோதேமு ஒரு மரியாதை மிக்க மனிதர். அவருக்கு ரட்சிப்பின் பாதை தெரிஞ்சா, அவருக்கு எல்லாத்தையும் மாற்ற முடிஞ்சிச்சா, தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியாக இருக்க முடிஞ்சிச்சா? இல்லை. நிக்கோதேமு ஒரு பக்தி வைராக்கியமான மனிதன். அவன் பக்தி வைராக்கியமாக இருந்தும் அவனுக்குள்ளாக பாருங்க, அவன் இரவிலே இயேசுவை சந்திக்க வந்து அவனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. இப்படிப்பட்ட போதனை புதிதாக இருக்கிறது, நம்ம இவ்வளோ நாள் இப்படி படிச்சுட்டு இருக்கோமே, நம்ம இவ்வளோ நாள் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம், இப்படி புதுதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தோன்றுச்சு. இங்கிலீஷில் அழகாக ஒரு சில ஃப்ரேஸ் இருக்குது இந்த நிக்கோதேமை பற்றின ஒரு ஃப்ரேஸ். வாட் வி ஹாவ் டஸ் நாட் சேஞ்ச் வாட் வி ஆர். நாம் யார் என்பதை நம்மக்கிட்ட இருக்கிறது மாற்றவே மாற்றாது. வாட் வி அச்சீவ் டஸ் நாட் சேஞ்ச் வாட் வி ஆர். நாம் சாதிக்கிறது நம்மை மாற்றவே மாற்றாது. வாட் வி டஸ் நாட் சேஞ்ச் வாட் வி ஆர். நம் வாழ்க்கையில் இருக்கிற பொசிஷன், நம் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் நம்மை எப்போவுமே மாற்றாது. முதலாவது நம்ம பார்த்தோம், நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மளை மாற்றாது. அடுத்தது, நாம் அச்சீவ் பண்ண நம் சாதனைகள் நம்மளை மாற்றாது. அடுத்தது, ஸ்டில் வாட் வி டஸ் நாட் சேஞ்ச், எது நம்மக்கிட்ட மாறாமல் எப்போது நிலைச்சு நிற்கிறோ அதுவும் நம்மளை மாற்றாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நிக்கோதேமு அதுதாங்க கரெக்டான ஆள்கிட்ட போகிறார். நிக்கோதேமு கரெக்டாக போகிறார். ஏனென்றால் நான் சொல்ல விரும்புகிறேன், இது தேவனுடைய ராஜ்யம். இவன் ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றினது. இந்த ராஜ்யத்தில் பிரதான ஆசாரியராகவும் தேவாதி தேவனாகவும் வீற்றிருக்கிறவர் தேவன் ஒருவரே. இவரை நம்பாமல், இவரை பற்றி அறிந்து கொள்ளாமல் நாம் தேவராஜ்யத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறது மிக மிக தவறாக. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் இருக்க வேண்டும் என்று. நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று. எப்படின்னா, நாம் பரலோகத்திற்குரிய சுவாபங்களை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று. அப்பொழுதுதான் பரலோகத்தினுடைய அனுபவம், பரலோகத்திற்கு செல்றதுக்கான வழி, புதிய வாழ்க்கைக்கான வழி நமக்கு நன்றாக புரியும். ஒரு உதாரணம் எப்படின்னா, இப்போது ஒரு பறவையை நம்ம எடுத்துக்கொண்டு அதை நீந்தும்படியாக நம்ம செய்தால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அல்லது ஒரு நீந்துகிற ஒரு பிராணியை எடுத்துக்கொண்டு பறக்கும்படியாக நம்ம செய்ய முயற்சி செய்தால் அதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதே போன்றுதான் விசுவாசி, கர்த்தருக்குள் புதிதாக பிறந்த விசுவாசி, கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கிற விசுவாசி மாத்திரமே பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்பதே பரலோகத்தின் இயற்கையான காரியமாக இருக்கிறது. நாம் பாவம் செய்து கொண்டு கர்த்தரை பற்றி புரிந்து கொள்ளாமல், கர்த்தரை பற்றி நாம் அறிந்து கொள்ளாமல், கர்த்தரை பற்றி இன்னும் நாம் தெரிந்து கொள்ளாமல் நாம் பரலோகத்துக்கு செல்லலாம் என்று நினைப்பது மிக மிக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். சரி,
ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து நம்ம நிக்கோதேமை பற்றி நாம் இது பண்ணி போகலாம். இந்த புதிதாய் பிறத்தல் என்றால் என்ன? இயேசு சொன்ன உடனே நிக்கோதேமுவால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி இது சாத்தியப்படும் என்று நிக்கோதேமு நினைத்தான். நம் வாழ்க்கையில் இது ஆண்டவருடைய வாழ்க்கையில் நாம் மறுபிறப்பு அடைய வேண்டும், மறுசுவாபம் அடைய வேண்டும், மறு உருவம் அடைய வேண்டும், அல்லது புதிதாக பிறக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் என்றால் சில காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், சில காரியங்கள் நாம் யோசித்து பார்த்தால் அது நமக்கு புரியாது. நாம் யோசித்து மறுபடி பிறத்தல் என்றால் என்ன, அப்படி இப்படின்னு மனித பார்வையில் நாம் அதை யோசித்தால் நிச்சயமாக அது புரியாது. தேவனிடம் நாம் ஒப்படைத்து மறுபடி பிறத்தல் என்றால் மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து நம்முடைய எண்ணங்களை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற ஃபிசிக்கல் பர்த்துக்கும் ஸ்பிரிச்சுவலாக நம்ம நியூ பர்த்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஏதாவது ஒற்றுமை இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக. ஃபிசிக்கல் பர்த்தில் பேபி ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தைக்கு முந்தின காலம் என்று ஒன்று இல்லை. ஆனால் ஸ்பிரிச்சுவல் பர்த்தில் நம்ம புதிதாக பிறக்கிற புதிய வாழ்க்கையில் முந்தைய காலம் என்று ஒன்று இருக்குது. அது நாம் திரும்பி கூட பார்க்கக்கூடாத காலம். ஆனால் எதிர்காலம் என்று நமக்கு பிரகாசமாக இருக்கிறது. நியூ அண்ட் க்ளீன் ஃபியூச்சர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் பட்டிருக்குது. த பாஸ்ட் இஸ் வைப் அவே. நம்முடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நம்முடைய புதியும் சுத்தமான வாழ்க்கை முன்னாடி இருக்கிறது. இரண்டு பிறப்பும் ஏறக்குறைய ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் என்ன வித்தியாசம் என்றால் நாம் திரும்பி பார்ப்பதற்கு நமக்கு பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்ன குழந்தைக்கு கிடையாது. ஆனால் நாம் திரும்பி பார்ப்பதற்கு நம்மளை எந்த இடத்துலேருந்து ஆண்டவர் நம்மளை எடுத்தார் என்பதற்கு திரும்பி பார்க்கறதுக்கு நமக்கு பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த புதிய பிறப்பித்தலில் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நிக்கோதேமியை அழைத்தார். நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், இந்த அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டறிந்ததும் சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிக்கோதேமுக்கு புரியலை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், பூமிக்கு எடுத்த காரியங்களே நான் உனக்கு சொல்லியும் நீ உனக்கு புரியலையே, பரம காரியங்களை உனக்கு சொல்வேன் என்றால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்தில் இருந்து வருகிறதுமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தராகிய தேவன் நிக்கோதேமுக்கு தெளிவாக சொல்லுகிறார். இதில் சில கிரிட்டிசிசம் சில பேர் சொல்லுவாங்க, அது எக்ஸாக்ட்லி ட்ரூத்தா உண்மையா அப்படிங்கிறது வேதாகமத்திலையும் போடப்படல, எங்கேயுமே அது எழுதி வைக்கப்படல. நிக்கோதேமு ஏன் இரவில் வந்தான்? அவன் யாருக்கும் தெரியாமல் வந்தானா? யாருக்கும் இவன் தெரியக்கூடாதுன்னு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் எங்கேயுமே போடலை. ஒருவேளை நிக்கோதேமு இப்படியும் நாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒருவேளை நிக்கோதேமு அவன் ஒரு பிஸி மேன், ஏன்னா அவன் ஒரு டீச்சர், அவன் நிறைய மாணவர்களை சந்திக்கிறான். அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு பகல் நேரத்தில் அதிகமாக வேலை செய்கிற நபர் என்று. அதனால் அவன் சற்று நேரம் ஒதுக்கி இரவு நேரம் வந்திருக்கலாம், அல்லது வேத மாணவர்களுக்கு தான் செய்வது என்னவென்று தெரியக்கூடாது அப்படின்னு கூட நினச்சி வந்திருக்கலாம். ஏதோ கர்த்தர் ஒருவரை அறிவார். ஆனால் வந்தவனுக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், மோசேயின் நியாயப்பிரமாணத்தை தலை சிறந்த நியாயப்பிரமாணமாகவும் அதை தலைமேல் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தால் கிறிஸ்து யார் என்று உனக்கு புரியும். கிறிஸ்து யார் என்று புரிந்தால் மனுஷகுமார் எதற்காக பூமிக்கு வந்திருக்கார் என்று உனக்கு புரியும். உனக்கு புரிந்தால் தேவ நாமம் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படும் என்று கர்த்தர் நிக்கோதேமுக்கு அழகாக புரிய வைத்தார். நிக்கோதேமு இன்னும் சற்று நாட்களுக்கு பிறகு இயேசு மரிக்கப் போவதை இயேசு அறிந்திருந்தார்.
ஆனால் நிக்கோதேமு என்ன விஷயத்தில் எதற்காக நிக்கோதேமு இந்த இடத்துல வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, அதுக்கு முன்பாக யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்து 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிங்க. அதில் ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கும். காசு மாற்றுகிறவர்களும் நிறைய ஏலம் விடுகிறவங்களும் கோயிலுக்குள்ளே இருப்பாங்க. அவங்கள இவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு என்னுடைய இடத்தை நீர் கல்லர் குகைகள் ஆக்குகிறீர்கள் என்று சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து செய்த செயலை நிக்கோதேமு அறிந்திருந்தான். ஏன்னால் அவன் வேத போதகன். அவன் ஆக்சுவலாக வேதாகமத்தில் இருக்கிற மாதிரி அவன் தேவாலயத்தில் எப்போதும் பணி செய்கிறவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், இவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டது, இவர் செய்கிற அதிசயம் எப்படிப்பட்டது தெரிந்து கொள்ள வந்த நிக்கோதேமுக்கு மறுவாழ்வு எப்படிப்பட்டது, மறுவாழ்வு என்றால் என்ன, புதிதாக பிறப்பித்தல் என்றால் என்ன, கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை என்றால் என்ன என்பது அவனுக்கு தெளிவாக ஆண்டவர் புரிய வைத்தார். ஒரு காற்று எப்படி அது எங்கிருந்து வருது எங்கிருந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலையோ, அதே மாதிரி பரிசுத்தமான வாழ்க்கையை நீ பார்க்க முடியாது, அதை உணர மட்டுமே முடியும். அதை அந்த நேரத்தில் உன்னால் உணர மட்டுமே முடியும் என்று கர்த்தர் அவனுக்கு புரிய வைத்தார். யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனமும் விதமாக கூறுகிறது. அப்படி இருந்தும் இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷரிலுள்ள இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்கவும் இல்லை. நிக்கோதேமை பற்றி ஆண்டவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சுங்க. நிக்கோதேமை பற்றி ஆண்டவருக்கு நல்லாவே தெரிஞ்சு அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை தேவன் அறிந்திருந்தார். அவன் கடைசி நாட்களில் ஆண்டவருக்கு உதவி செய்வான் அல்லது அவன்கிட்ட ப்ராஃபிட் ஓரியன்டாக பழகிறது தான் இந்த உலகத்தோடைய அன்பு. ஆனால் நிக்கோதேமு மேலே ஆண்டவர் வைத்த அன்பு, வேதபாரகரின் தலைவன். எத்தனை பேர் ஆண்டவர் நம்ம இந்த பாடங்களில் படிச்சுட்ருக்கோம். எவ்வளோ பார்த்தோம், நிக்கோதேமை பார்த்தோம். இன்னும் வேதபாரகர்கள் அநேகர் இவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட பாடத்தை கற்றுக்குறாங்க. பாடத்தை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இது எல்லோருக்கும் உணர்த்தவும் படுகிறது இவர் தான் உண்மையான கிறிஸ்து என்று. ஆனால் அவர்கள் யாராவது ஒருவராவது இயேசு கிறிஸ்து மரித்த காலகட்டத்தில் உதவி செய்ததாகவும் அல்லது மனம் முருகியதாகவும் எங்கேயுமே போடப்படலை. ஆண்டவர் எதிர்பார்ப்போடு கொடுக்கிறவர் ஆண்டவர் அல்ல. நாமம் ஊழியம் செய்கிற நாமம் அல்லது கர்த்தரை பற்றி அநேகருக்கு சொல்ல விரும்புகிற நாமம், இந்த விசுவாசி அல்லது இந்த மகள் இந்த நண்பன் சபைக்கு அல்லது கர்த்தருக்கு வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தேவனை பற்றி அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டாம். நம்முடைய வேலை விதைக்கிறது, ஆண்டவருடைய வேலை அல்லது இன்னொரு நபருடைய வேலை அதை வளரச் செய்வது, ஆண்டவருடைய வேலை அதை அறுவடை எடுப்பது. நிக்கோதேமுக்கு ஆண்டவர் தன்னுடைய வாயிலாக தன்னுடைய சத்தியத்தை சொல்லிவிட்டார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் சத்தியத்தை. தேவனுக்குள் நீங்கள் நிலைப்படுங்கள். மறுவாழ்வை என்னவென்பது நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். நாம் இருக்கிறவை வைத்து மறுவாழ்வு அடைய வேண்டாம், புதிதாக பிறப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஒரே மறுவாழ்வில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க விரும்புகிறோம். எங்களுக்கு மறுபிறப்பு தேவை. உம்முடைய எல்லா விதமான சக்திகளும், உம்முடைய எல்லா விதமான வல்லமைகளும், உம்முடைய எல்லா விதமான அனுக்கிரகங்களும், உம்முடைய எல்லா வித பலத்தையும் கூடிய மறுவாழ்வை நீர் எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். இவன் நல்ல தகப்பனே.